ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியது டிடிவி தினகரனின் முடிவு என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், கூட்டணி முறிவுக்கு தான் காரணம் என எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை நேரில் சந்திக்கும் போதோ தொலைபேசியில் பேசும் போதோ கூட்டணி குறித்து பேசாத டிடிவி திடீரென தன்னை குற்றம் சாட்டுவதுதான் புரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள். நான் இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோடு சேர்ந்தது, ஆனால் அதிமுக எங்களோடு இல்லை. அதன் பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கிறார்கள். அப்பொழுது பல இடங்களில் நான் பேசும்போது என்டிஏ கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தல் எங்களோடு இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். டிடிவி சார் கூட கேட்கும்போது நயினாரிடம் கேளுங்கன்னு சொல்லும்போது நான் அதே பதிலை செப்டம்பர் 1ஆம் தேதி நான் ஏற்கனவே பூரி தேவனுடைய அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்லவில்லை, அதுக்கு முந்தி எதுவும் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே பலமுறை போனில் கூட நான் பேசியிருக்கிறேன் டிடிவி சார் அவர்களிடம். அப்போ அவர் எது இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஏன்னா அரசியல் உள்நோக்கமோ எனக்கு அரசியலில் இன்னும் பெரிய இதாக வரணும், என்ன பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் சொல்லலை, பேசியிருக்கேன். அப்போ சீக்கிரமாக எல்லாம் நல்ல முடிவு பண்ணுங்கன்னு சார் பல முறை நான் பேசியிருக்கிறேன் ஃபோன்லேயும். பெரும்பிடுகு முத்தரையருடைய நினைவு நாள் வரும்போதும் கூடவே நின்று பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். திருச்சியில் தினமலருடைய நிறுவனர் அந்த முதலாளி வீட்டிலுடைய ஒரு 60வது நிகழ்ச்சியிலும் நான் கூட இருந்து பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் மதிப்புக்குரிய டிடிவி சார் எதுவுமே கருத்து எதுவுமே சொல்லலை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நயினார் தான் காரணம், அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட இபிஎஸ் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருநெல்வேலி நடந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே சாட்சி. திருநெல்வேலியில் நடந்த 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு 20க்கு 25, 30% மேல வாக்குகள் வைத்திருக்கிறது பெரிய கட்சி. மாண்புமிகு டிடிவி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் கூட 165 இடங்களில் போட்டிட்டாங்க, 2.2% வாக்குகளை பெற்றார்கள். சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியமல்ல, கூட்டணி தான் முக்கியம். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இதிலும் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் 2 நிகழ்வுகள் எப்படின்னா, மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவருடைய நிகழ்வு மாநாடு நடந்தது திண்டுக்கல்ல, அது அவருடைய கட்சி மாநாடு. அங்கே நான் ஆனால் அவர்கள் அழைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திரு ஜி.கே. வாசன் அவருடைய அந்த அழைக்கவில்லை என்று சொல்கிறார்கள், அதுவும் அவருடைய கட்சி. இது இருந்தால் கூட நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு அது விளங்கல. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.